Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போலிக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடுங்க. உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த கேப்பில் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பொடியாக நறுக்கின முந்திரி வேர்க்கடலையை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு துருவின கேரட்டும் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் தேங்காவையும் இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேங்காயும் கேரட்டும் வேகிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கேரட்டும் தேங்காயும் நல்லா வேகணும். இதில் சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இதை நம்ம அப்படியே உருண்டையாக பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறினதும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா சரியாக 5 உருண்டைகள் கிடைக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பூரணத்தை நல்ல சின்ன உருண்டைகளாக நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு எடுக்கிற சைஸ்க்கு ஒரு சைஸ்க்கு கம்மியாக பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வச்சு வேக வைக்கும் போது வெளியில் வராமல் இருக்கும், கட் பண்ணும் போதும் வெளியில் வராமல் இருக்கும். மாவு பூரணம் இது ரெண்டுத்தையுமே தனித்தனி உருண்டைகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சு லைட்டாக தட்டினீங்கனாலே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக தட்ட வரும். மாவை தட்டும் போது கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக தட்ட வரும். இப்போ உள்ள பூரணத்தை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மடித்து விட்டு சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண உருண்டைகளை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு வேக வைங்க. இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைங்க. கோதுமை மாவு நல்லா வேகணும், அதனால் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக வேகலை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சரியாக வேகலைன்னா அந்த கோதுமையுடைய பச்சை வாசனையும் வரும். அதனால் கரெக்டாக 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உடனே கட் பண்ணிடாமல் இதை கொஞ்சம் நேரம் தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு கூட கேரட், தேங்காய், வெல்லம், நெய், முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாமே சேர்த்து ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.